திருவாரூரில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரம் என்ன? சேதம் எந்த அளவுக்கு இருக்கு? இதற்கு இழப்பீடு வழங்குவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தேவப்பிரியன், திருவாரூர் மாவட்டத்தில் 1,50,000 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது மாவட்டம் முழுவதும் திருவாரூர், அதே போன்று திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், குடவாசல், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் இறுதிக்கட்டமாக அறுவடை பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக மாலை நேரங்களில் பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் குறுவை நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழை நீர்ல சாய்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்பொழுது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக கண்குடுத்த வனிதம், எருக்காட்டூர், நீலனூர், வடக்கு செட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு இன்னும் ஓரிரு தினங்கள்ல அறுவடை செய்ய வேண்டிய நிலையில இருந்த அந்த நெல் பயிர்கள் தற்பொழுது பெய்த மழையின் காரணமாக தரையோடு தரையாக அந்த பயிர்கள் அனைத்தும் சாய்ந்திருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில தற்பொழுது அந்த செலவினம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீரை வடிய வைத்தால்தான் அந்த பயிர்களை அறுவடை செய்ய முடியும். அப்படியும் அறுவடை செய்தாலும் முழுமையாக அவர்களுக்கு அந்த நெல்மணிகளுக்கு பலன் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான நிலையாக உள்ளது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை நேரடியாக அனுப்பி ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அப்படி செய்தால் மட்டுமே அடுத்த கட்ட சாகுபடி பணிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.